யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது யாருக்கு பொருந்தும்? கன்னி ராசிக்கு ஆப்டா பொருந்தும். உண்மையிலேயே கடவுள் படைத்த பொக்கிஷமான கன்னிராசி அன்பர்கள் கண்களில் கண்ணீர் இருக்கும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. கண்ணீர் கீழே விழக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும், ஆனால் யாரையும் காயப்படுத்தாது. இவ்வளோ நுணுக்கமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். 1000 வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஆனால் சிரித்த முகத்தோடு இருக்கணும், செம்ம ஸ்மைலில் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. இதுதான் கன்னி. புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கிரகம் அந்த ராசியிலே. அதனால் அந்த ராசிக்காரர்களுக்கு வித்யாபாரம், ஞானம், அறிவு அதிகமாக இருக்கும். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற குரலுக்கு தகுந்தபடி வாழக்கூடியவர்கள். சார் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் சார், கன்னிராசிக்கார்ட்ட போய் கேட்டால் நடந்துடும், செஞ்சிருவார். அவர் நம்மளை தட்டி பாபா பார்த்துப்போம், பார்த்துப்போம் அப்படின்வார். என்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, சக்ஸஸ் பண்ணுவார். முடியாத விஷயத்தை கூட முழுமையாக வெற்றி பெற வைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற நேரம், தெய்வ பலம் கிடைக்கிற நேரம். இதுக்கு முன்னாடி நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கும், யாருக்கோ அது நம்மளுடைய வாய்ப்பு தட்டி அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கும், நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிட்டேன்னு. டோன்ட் வரி, அதை விட நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வருது. அந்த பதவியை வாங்கணுமோ இப்போ கஷ்டப்படுறான். ஆமாம், உங்களுக்கு கடவுள் இப்போ ஹெல்ப் பண்ணிட்டாரு. கன்னிராசி அன்பர்களுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு, 100% ஹெல்ப் பண்ணுறாரு. பெருமாளுடைய அனுகிரகம், குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. ஆல் ப்ரோக்ராம் உங்களுக்கு அக்செப்டேஷனில் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், டெய்லி குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க, குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். குலதெய்வமே எனக்கு தெரியலைங்கன்னு சொன்னாலும் குலதெய்வம்னு நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக உங்கள் வீடு அப்படி புத்துணர்ச்சியோடு, புகழோடு, அழகோடு இருக்கும். வீடு, மனம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு ஆனந்த நேரத்துக்குள்ள வரீங்க கன்னிராசி அன்பர்களே. இது எப்படிப்பட்ட ஆனந்தம் தெரியுமா? விடுபட்ட சொந்தங்கள் எல்லாம் ஒன்றுபடக்கூடியவர் நேரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு புது திருப்பம் கண்டிப்பாக ஏற்படும், புது திருப்பம் ஏற்படும். கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ள இருந்தாலும் கூட வெளியில் பார்க்கும்போது அந்த உளைச்சல் எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க கன்னிராசிக்கு மனசு கூட கிடையாதுன்னு. சொல்லிட்டு போகட்டும், நமக்கு தெரியும் நமக்கு மனசு இருக்கா மனசு இல்லையா. என்ன அன்பர்களே, நான் சொல்றது சரிதானே? நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம் மல்லாக்கொட்டை இருக்கும், அந்த கடலுக்குள்ள அதை உடைச்சாதான் உள்ள 2 விதை இருக்கும். சாப்பிட்றோமில்லங்க, உடைத்து பார்க்கணும். அப்போ கன்னிராசிக்காரர்கள்ட்ட நெருங்கி பழகி பார்த்தால்தான் உண்மை தெரியும். அவர்கள் நமக்கு உதவி செய்பவருக்காக கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். கொஞ்சம் திமிரான பேச்சு தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அது அப்படிப்பட்ட திமிர் கிடையாது, உண்மை. நான் எதற்கும் வளைந்து கொடுக்க மாட்டேன், எதற்கும் நான் இகழ்ந்து போக மாட்டேன். அறிவாற்றவர்களானவர்கள், கல்வி அறிவு ஞான அறிவு பெற்றவர்கள், ஞானத்தையும் கல்வியும் விற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள். 5000 ரூபா கொடுத்து ஒருத்தன் ஒரு விஷயத்தை செஞ்சுருவான், ஆனால் ஒரிஜினலாக அதுக்கு 2000 ரூபா தான் தேவைப்படும். இந்த கன்னிராசி சொல்லும், எனக்கு 2000 ரூபா தேவைப்படுது, எனக்கு 500 ரூபா 2500 வச்சு கொடுணும், 2500 ரூபா லாபம். எந்த தொழில் பண்ணாலும் சரி கன்னிராசி இவ்வளோ ஆப்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு சகல யோகமும் கிடைக்கக்கூடிய நேரம். அபிராமி அந்தாதின்னு சொல்லுவாங்க. அந்தம் ஆதி உடைய அந்த அந்தாதியை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வச்சுட்டு 108 பூ எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பூவை அபிராமி படத்துக்கு போட்டு ஒவ்வொரு அந்தாதியும் பாடிங்க. தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து, அதில் ஆரம்பித்து விநாயகர் காப்பில் ஆரம்பிக்கணும். உதிக்கின்ற செங்கதிருற்றி திலகம் உணர்வுடையோர் முதல் பாடலில் ஆரம்பித்து ஆத்தாளை அபிராம வள்ளியை பூத்தாளை இதில் முடிக்கணும். இடையில தனம் தரும் வரும், கல்வி தரும் வரும், விழிக்கின்ற அருள் அபிராமி வரும், மணியே மணியின் ஒளியே வரும். எல்லா பாடல்களையும் கடந்து பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளேன்னு சொல்லக்கூடிய பாடலோடு அதை முடிக்கும் பொழுது முக்கண்ணியை தொழுதாருக்கு தீங்கில்லையேன்னு வரும்.
என் அன்னை அபிராமியை தொழுதால் தீங்கு இல்லை. இந்த பாடலை கன்னிராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை 101 பதிகத்தையும் படிங்க. இந்த பாடலை படிக்க 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 உங்கள் வீட்டில் எல்லா நாளும் பௌர்ணமியாக இருக்கும். எல்லா அமாவாசைகளும் விலகும். கடன்கிற அமாவாசை விலகும், கஷ்டங்கிற அமாவாசை விலகும். அது மட்டும் இல்லை, சில காரியம் நடக்கலேங்கிற அமாவாசை விலகும். ஆள் அமாவாசை டெலிட்டு, ஆள் பௌர்ணமி கம்மிங்க. என்னப்பா இங்கிலீஷு? ஆமாம்ப்பா, எங்கள் கன்னிராசி என்றைக்கே என்ஜாயாக இருக்கணும். ஏன்னா உண்மையை சொன்னதுக்கு தண்டனை அனுபவிக்கிறவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அது தெரியுமா? எங்க உண்மை பேசினா தப்பா? அப்பா, நீ உண்மையை நீ பேசினா தப்பு. ஏன்னா இது பொய்யான உலகத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துல உண்மை அதிகமாக வேலை பார்க்காது. இங்கே எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பேசணும். இதை கன்னிராசி சில நேரத்தில் உணர்ந்து தான் ஆகணும். கொஞ்சம் நெருக்கடியான நேரம் தான். இந்த நெருக்கடியை ஈஸியாக சமாளிக்கலாம். ஒன்றுமே இல்லை, அந்தாதி படிங்க. மெய்யுணர்வு கிடைக்கும், பொய்யுணர்வு விலகும், மெய்யுணர்வு கிடைக்கும். இந்த மெய்யுணர்வு எங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அழகான பாக்கியத்தை கொடுக்கும். பச்சை கலரில் அந்த குங்குமம் இருக்கும், அதை வாங்கி வைங்க. பச்சை கலர் குங்குமம் ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்க்கை நல்ல விஷயங்கள் நடக்கப்போது. புதன் அவருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். தெய்வ பலத்தால் கன்னி என்னைக்குமே தோற்று போகாது. தெய்வ பலம் பரிபூர்ணமாக உண்டு. செருக்கு இருக்கும், அதில் முறுக்கு இருக்கும். அதுதான் உங்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் செருக்கை விட்டுறாதீங்க. என்னங்க, ஒருத்தவங்களுக்கு பணிஞ்சாதானுங்க வெற்றி. அந்த பணிவு தேவையில்லை. திமிரான பணிவு தேவையில்லை. அதே நேரத்தில் நல்ல பணிவு தேவை. ஆணவம் வேணாங்க, ஆனால் நல்ல பணிவு. அப்படின்னா நான் ஒழுக்கமானவன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து தேவையில்லை. இதை ஃபாலோ பண்ணுங்க, கன்னிராசி சிறப்பாக இருக்கும். இந்த கன்னிராசிக்கு உண்மையிலே கடவுள் நிறைய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறார். என்ன பொக்கிஷத்தை கொடுத்தாரு நீங்கள் சொல்லுங்கலாம் பார்ப்போன்னு கேட்கலாம். மற்றவர்களை அப்படியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பொக்கிஷத்தை ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அது மாதிரி ஒருத்தவங்க நம்மளை நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம், செஞ்சிட்டோம், அவன் திருப்பி நன்றி சொல்லனாலும் அதை பற்றி கவலைப்படாத மனசை கொடுத்தாரு. இதை விட என்னங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எதிர்பார்த்து உட்காந்துருக்குறாங்க. ஆனால் எதிர்பார்ப்பே தேவையில்லைடா அப்படின்னு வாழக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த கன்னிராசிக்கு இது ஒரு சிறப்பான தருணம். நல்ல யோகமான நேரத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த ஆடியோ வீடியோவை கேட்டுட்டு 1க்கு 2 தடவை கேளுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும், தெய்வ பலம் ஏற்படும். அந்தாதி படிங்க. நிச்சயமாக அந்தாதி உங்கள் வாழ்க்கையில் அந்தம் ஆதியாக கலந்து அத்தனை இன்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அத்தனை இன்பமும் உன்னிடத்தில், இப்படி வச்சுருவோம். அத்தனை பொருளும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்காக அலைவது எவ்விடத்தில். இந்த பிச்சை யார்கிட்ட கேட்குறோம்? இறைவன்கிட்ட கேட்குறோம். இறைவா, எனக்கு பிடித்ததை கொடு. உனக்கு பிடித்ததாக அது இருக்க வேண்டும். அதுதான் முதல் விஷயம். எனக்கு பிடிச்சதை கொடு, ஆனால் அது உனக்கு பிடித்ததாக இருக்கணும். அதை மட்டும் என்கிட்ட கொடுன்னு கேட்குற இடத்துல இப்போ இருக்கிறோம். கொடுக்குற இடத்துல கடவுள் இருக்கார். நிறைய கேளுங்க, நல்லது நடக்க போகுது. கன்னிராசி அன்பர்களே, நிச்சயமாக ஒரு குறையும் வராது. நவரத்னம் மோதிரம் போடுங்க. பச்சை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். க்ரீன் கலர் அண்டு எல்லோ கலர் அண்டு ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கும். தெய்வ பலம் இருக்குது. எல்லா நேரங்களிலும் கடவுள் வழிபாடு அவசியம். அந்தாதி படிக்கணும். ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயகா குரு சுக்கிர சனி பயட்ச ராகவே கேதவே நமக. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிவாங்க கன்னிராசி அன்பர்களே. இந்த கடவுள் படைத்த பொக்கிஷமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் வழிக்கு விடாமல், மற்றவர்களையும் வழி கொடுத்து அவர்களும் வழிக்கு விடாமல் காப்பாற்றக்கூடிய கன்னிராசிக்கு என்றைக்குமே குறை இருக்காது. நீங்கள் ஒன்றே ஒரு புண்ணியத்தை மட்டும் பண்ணுறீங்க, உங்கள் வம்சம் நல்லா இருக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.